தன்னை அறிந்தாலே அமைதியும் நிம்மதியும் சாந்தமும் சமாதானமும் மகிழ்ச்சியும் தானாக வரும். தன்னை அறிந்தார்க்கு தனக்கு ஒரு கேடில்லை. தன்னை அறியாமல் தானே கெடுகிறான். தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே. திருமூலர் சொல்கிறார், தன்னை அறியணும். தன்னை அறிந்து இன்பமா வாழணும், மகிழ்ச்சியா வாழணும், அமைதியா வாழணும், நிம்மதியா வாழணும், பேரின்ப பெருவாழ்வு வாழணும். அதற்கு தான் ஆன்மீகம். ஆன்மீகம் என்பது மனித வாழ்வில் இருந்து பிரிச்சு பார்க்கக்கூடியது அல்ல. இந்த பூமியில் இருந்து வானத்தை பிரிப்பதற்கு சமம். தன்னிலிருந்து ஆன்மீகத்தை பிரிப்பது உடலில் இருந்து உயிரை எடுப்பதற்கு சமம். தன்னிலிருந்து ஆன்மீகத்தை பிரிப்பது. ஆன்மீகம் புனிதமானது. ஆன்மீகம் வாழ்வியலானது.